வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதம் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள். 1. 2வது கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. ராசி லக்னம் சூப்பராக இருக்குது. சரி, ஏன்னா 12ல் குரு, அப்போனா நல்ல செய்தி எக்கச்சக்கமாக வரும். நிறைய நல்ல சொந்தக்கார கல்யாணம் உங்கள் வீட்டில். ஒன்று நம்ம ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஒன்று நீங்கள் கல்யாண வயசு இருந்தால் உங்களுக்கே கல்யாணம், இல்லை உங்கள் வீட்டில் கல்யாணம், இல்லை சொந்தத்தில் கல்யாணம், ப்ரமோஷன், வேலை, வீடு அப்படின்ட்டு நிறைய நல்ல செய்தியாக வந்துட்டுருக்கும். சரிங்களா, அது தொடரும், இன்னும் ஜாஸ்தி அதிகரிக்கும். இந்த மாதமும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். மெயினாக இதில் நடக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் நீங்கள் நம்ம நவம்பருக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதம்லாம் ரொம்ப நல்ல மாதம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கள். இல்லை ஒரே மாதத்தில் எப்படி பண்ணுறதுன்னா அட்லீஸ்ட் அதுக்கான ஸ்டெப்பையாவது எடுத்து வைங்க. மேட்ரிமோனியில் அப்லோட் பண்ணுறதோ, இல்லை தெரிஞ்சவங்க ஏற்கனவே நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா அவங்க வீட்டில் போய் பேசுகிறதோ அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. இதில் நம்ம சொல்லுவோம்ல, நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி. ஸோ இவங்க தாய் உள்ளம் படைத்தவங்க. குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் பெஸ்ட்டான மாதம். சரிங்களா, குழந்தை பேருக்கு தான் ரொம்ப நல்லா இருக்க டைம். அதனால் அதுவும் ட்ரை பண்ணலாம். யாராவது லவ் பண்ணுறீங்கன்னா இந்த லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பர். இது யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் பிஸ்னஸும் நல்லா வளரும். வெளிநாடுகள்லாம் போயிட்டு வர, பிஸ்னஸ் சம்மந்தமாக போயிட்டு வர நிறைய வாய்ப்புகள். நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, உங்கள் கம்பெனி பிராண்டோ இல்லை உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்டோ வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது அடுத்து இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா அது சொல்லியிருந்தாலும் இவங்க தாய் ராசி குடும்பத்துக்காக அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ குடும்பத்துக்காக அடுத்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. இல்லை உங்கள் தாயாரை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். இப்போ பசங்க தான் அம்மாவை பார்த்துக்கணும் இல்லை, பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க அம்மாவை இப்போ பார்த்துக்கிறாங்க. கல்யாணம் ஆனாலும் நிறைய பெண்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். சரிங்களா, அதனால் உங்கள் தாயார் உடல்நிலை, உங்கள் தாயாரை பத்திரமா பார்த்துக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது, அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் நிறைய நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லாமே நல்லா இருக்குங்க. ஜாகிரதையாக இப்போ எதில் சதி இருக்கணும் அப்படின்னா பண விஷயத்த ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுக்கேற்ற செலவு நடக்கும். என்ன சொல்லுவோம், குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வரலாம், டூர் போயிட்டு வரலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், ஜாப் நல்லா வரும், கல்யாணம் பண்ணலாம், காது குத்து, ப்ரெக்னென்சி எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்னா செலவு சரியான செலவாகும். இன்றைக்கெலாம் ஒரு ஐவி ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரெக்னென்சிக்கு யாருன்னா போயிட்டு வராங்கன்னா அப்படி அவ்வளோ செலவு, லட்சமாக செலவுது. அதெல்லாம் கேட்கும் போதே அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை ஐவி வேணாம், நார்மலாக ஒரு டெலிவரிக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தால அவ்வளோ செலவாகுது. அதனால் காசு ரொம்ப பத்திரம். கடகராசிக்காரங்க ரொம்ப எமோஷ்னல் ஆனவங்க. யாருன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக பேசினா கையில் காசை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் அவஸ்தைப்படுவாங்க. அதனால் அதெல்லாம் வேண்டாம். யாருக்கு கொடுக்குறோம், எவ்வளோக்கு கொடுக்குறோம், வட்டி கொடுக்குறோமா இல்லை வட்டிக்கு வாங்குகிறோமா, இந்த கணக்கெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புடைச்சிப்பீங்க. பண விஷயத்தில் நீங்கள் புடைச்சிப்பீங்க. இது ஒன்று.
அடுத்து நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது நான் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனேன் சார், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க சார், எனக்கு கோவம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் பொண்ணே பார்க்க போக மாட்டேன், கல்யாணமே பண்ண மாட்டேன்னு நடக்கிறது கஷ்டம். ஒன்று போனால் இன்னொன்று, கமலஹாசன் படத்தில் வரணும், டாக்டர் பொண்ணு நோ சொன்னால் நர்ஸு பொண்ணு காதலி, அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து வேலை, பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். தொடர்ந்து முயற்சி செய்ய நீங்கள் வந்து வின் ஆகிட்டே போவீங்க. சூப்பருங்க. இதெல்லாம் ஒன்றும் நல்லா சக்சீட் ஆகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகை, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், அம்மன்களை ராணி குலத்தில் இருக்கவங்கள நீங்கள் வந்து வழிபடலாம். இவங்களாம் வழிபட நீங்கள் இன்னும் மென்மேலும் போவீங்க. இவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டால் இன்னும் சிறப்பு. அதுவும் திங்கக்கிழமை வளர்பிறையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையிலையோ வழிபடுறது ரொம்ப நல்லது. பால் அபிஷேகம் பண்ணலாம், இளநீர் அபிஷேகம் பண்ணலாம், பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம். அந்த பாலை வந்து வர மக்களுக்கு அன்னதானமாக கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வேலை சம்மந்தமாக நிறைய வாய்ப்புகள், முன்னேறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ட்ராவல் சம்மந்தமாக நிறைய பேர் வேலை செய்வீங்க, ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் சேலரி ஹைக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் யாராவது நான் வேறு டீமில் போனால் நான் படைக்க முடியும், இல்லை வெளிநாட்டிலேயே எங்கள் டிவிஷனில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, நான் அதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா இதுக்கெல்லாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். வேலையில் இருக்கவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இன்னொன்று, உங்களுக்கு வந்து ஸ்பௌஸ் சொல்லுவாங்க. இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃப் அவங்க வழியாக ஏதாவது சொத்து வரணும், எதனா பணம் வரணுனாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் ஒய்ஃபுக்கு சொத்து தரமையாக மாற்றாங்க சார்லாம் சொல்லுவாங்க. இந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இந்த முக்கியமான நாட்கள் வருது. இப்போ வைகாசி விசாகம்லாம் இருக்குது. இது வந்து 30-31 தான். நீங்கள் இப்போத்துலேருந்தே அதுக்கு விரதம்லாம் இருந்து நீங்கள் வழிபட உங்களுக்கு வந்து இன்னும் நற்பலன்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே வரும். சரிங்களா? உங்களுக்கு வந்து முக்கியமாக என்ன, வெளிநாட்டு யோகம்ங்க. உங்களுக்கு ஷார்ட்டாக எதனா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வரியா, இல்லை ஒரு பிரான்ச்சுக்கு போயிட்டு வரியா, இல்லை வேறு ஸ்டேட்டில் ஆஃபீஸுக்கு போய் ஒரு ஆடிட் மாரி பண்ணிட்டு வரீங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. ஏன்னா இது ப்ரமோஷன் கிடைக்கிற டைமு, சேலரி ஹைக் கிடைக்கிற டைமு, என்ன வேலை சொல்கிறாங்களோ நியாயமான வேலை எது சொன்னாலும் போயிட்டு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை சம்மந்தமாக ஒரு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைனா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.